Happy Diwali! ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோ கீழே ஹைப்புன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கொடுத்தீங்கன்னா ஹைப் 2.5K பாயிண்ட்ஸ் வரும். அதை கொடுத்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு பாயிண்ட்ஸ் ஆட் ஆகிடும். எல்லாரும் நல்லபடியா சேஃபா தீபாவளி செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்க பார்த்தீங்கன்னா ஈவினிங்காக தான் தீபாவளி செலிப்ரேட் பண்ணோம். ஆஸ் யூஷுவல் எங்களுக்கு ஒரு நார்மல் டே தாங்க. ஸ்கூல் அண்ட் ஆஃபீஸ் எல்லாமே இருக்கு. ஆதியும் ஸ்கூலுக்கு போயிட்டா. இந்த வருஷம் நாங்கள் என்ன பிளான் பண்ணோம்னா, ஃப்ரெண்ட் ஒரு 4 ஃபேமிலிஸ், எங்களோட சேர்த்து ஒரு 5 ஃபேமிலிஸ் எங்கள் வீட்டில் கேதர் பண்ணிக்கலாம் எல்லாரும். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு டிஷ்ஷஸ் செஞ்சு கொண்டு வந்து எங்கள் வீட்டில் ஈவினிங் மீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தோம். முந்தின நாள் ஒரு பர்த்டே பார்ட்டி இருந்தது. போயிட்டு வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணுற கரெக்டாக இருந்தது. நெக்ஸ்ட் டே ஆதிக்குட்டி கொண்டு போய் கிண்டர் கார்டனில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் தான் வீடு பார்த்திங்கன்னா இந்த லைட் செட்டப்புக்கு கொஞ்சம் லைட்ஸ் வாங்கியிருந்தேன். தீபாவளிக்காக முந்தின நாளே செட் பண்ண முடியல, டைம் ஆயிடுச்சுன்ட்டு. அதை தான் காலையில் அவளை அனுப்பி விட்டுட்டு வந்தோடனே இதை தான் ஃபர்ஸ்ட்டு செட்டப் பண்ணிட்டு, அவரும் அன்றைக்கி ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான், அதனால் லஞ்சு செய்ய வேண்டிய வேலை இல்லை. ஏன்னா தோசமாகவே இருந்தது, அதே ஊற்றிக்கலாம். ஈவினிங் வந்து ஃபுல் மீல்ஸ் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். அதனால் மதியம் சிம்பிளாகவே இருக்கட்டும், தோசையே ஊற்றிக்கிட்டோம். இது வந்து கர்டைன் லைட்ஸ் ஆக்ஷன்லேருந்து வாங்கிட்டு வந்தேன். ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபுல் லைட் செட்டப் நிறையா வச்சுருக்காங்க. இனி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாலோவீன் வரப்போகிறதுக்காக இந்த லைட்டை ஷட்டரெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ளக் பாயிண்ட் ஆன் பண்ணி பார்த்தப்போ இப்படி தான் ஷைனிங்காக நல்லா இருந்தது. ஓகே, கொஞ்சம் ஒர்த்தாக தான் வாங்கியிருக்கோம், நல்லா இருந்தது பார்க்குறக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோதான். ஆதி வந்தோன்னே கொஞ்சம் சர்ப்ரைஸாக காட்டலான்னு சொல்லிட்டு ஷட்டர் எல்லாத்தையும் ஆன் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நைட்டு வந்து க்ளீன் தான் பண்ணோம், பட் மாஃப் எல்லாம் எதுவுமே போடல. ஃபர்ஸ்ட் இந்த லைட்டை மாட்டிட்டு அதுக்கப்புறம் தான் வீடு எல்லாமே மாஃப் போட ஆரம்பித்தேன். இது வந்து உடன் ஃப்ளோர், அதனால நம்ம ஊரில் இந்த மாஃப் எல்லாம் புழிஞ்சு துடைப்போம் பார்த்தீங்களா, அந்த மாஃப் இதுக்கு செட்டே ஆகாது. நிறையா தண்ணி போச்சுன்னா அந்த உடன் எல்லாம் வந்து கொஞ்சம் உப்பி வெளியே வந்த மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம தான் கடைசியில் ஃபைன் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு பதிலாக இந்த ஸ்ப்ரே மாஃப் வாங்கிட்டா தண்ணியும் அளவாக தான் வந்து நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ரொம்ப ஜாஸ்தியும் தண்ணி வெளியே வராது. நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தண்ணி ஸ்ப்ரே பண்ணிட்டு ஈஸியாக தொடச்சி எடுத்துக்கலாம். அதனால இதுதான் வாங்கியிருக்கேன். 2-3 பேர் இதை பற்றி கேட்டிருந்தாங்க. இது வந்து ஆக்ஷன்லேருந்து தான் வாங்கினேன்னு நினைக்கிறேங்க. 10 ஹீரோஸ் கிட்ட வந்தது. இன்றைக்கி நான் என்ன செய்யறதுக்கு எடுத்துக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, பருப்பு வடையும் அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ் இங்கே வச்சுக்கலாம், அப்பளம் இங்கே பொரிச்சுக்கலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா வடை வந்து சூடாக போட்டு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். செஞ்சு கொண்டு வந்தாங்கன்னா ஆறிடுச்சுன்னா அப்புறம் சாப்பிட நல்லா இருக்காதுன்ட்டு பருப்பு வடை நான் எடுத்துக்கிட்டேன். நைட்டே பருப்பு எல்லாத்தையும் ஊற வச்சுட்டேன். காலையில் எந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு இந்த பருப்புக்கும் இந்த வடைக்கும் ஆட்டி எல்லாம் கலந்து எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த வேலை பார்த்தேன். ஏன்னா ஈவினிங் எல்லாரும் வந்ததுக்கப்புறம் சூடாக போட்டால் போதும்ன்ட்டு. மற்றவங்க எல்லாம் அவங்கவுங்களுக்கு எது இந்த டிஷ் கன்வீனியன்ட்டோ அவங்கவுங்க எதில் நல்லா செய்வாங்களோ அதை வந்து மற்றவங்க எடுத்துக்கிட்டாங்க. லாஸ்ட் இயர் வந்து நாங்கள் ஒரு 2 ஃபேமிலிஸ், எங்களோட சேர்த்து ஒரு 3 ஃபேமிலிஸ் தான் செலிப்ரேட் பண்ணோம். இந்த டைம் வந்து 5 ஃபேமிலிஸ். ரொம்ப சூப்பர்பாக இருந்தது. காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் கொஞ்சம் டல்லாக போன மாதிரி தான் இருந்தது. ஏதோ மிஸ் பண்ணுற மாதிரியே இருந்தது. பட் ஈவினிங் எல்லாரும் கேதர் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் தீபாவளி அவ்வளோ சூப்பர்வாக போச்சு. அவ்வளோ ஒரு என்ஜாய்மெண்ட்டாக போச்சு. மறக்கவே முடியாது, அந்த அளவுக்கு இருந்தது. எனக்கும் இந்த தீபாவளிக்கு மெஹந்தி போடணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. இந்தியன் ஸ்டோர் போயிருந்தபோது இந்த மெஹந்தி கோன் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அவரை வாங்கிட்டு வந்திருந்தாரு. முந்தின நாள் நைட் போடுறதுக்கு டைம் இல்லை, ஆதிக்குட்டிக்கு மட்டும்தான் போட்டு விட்டுருந்தேன். எனக்கு ரொம்ப அலர்ஜி இருக்குங்க இந்த மெஹந்திக்கு. அதனால ஒரு டெஸ்ட் பேட்ச் மாதிரி போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் அலர்ஜி வருதா இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தான் தீபாவளி அன்னைக்கு போட்டிருந்தேன். இது வந்து இன்ஸ்டன்ட் மெஹந்தி போல் ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே நல்லா செவந்துடுச்சு வச்சதும். இதுதான் இந்த வருஷம் எங்களோட தீபாவளி அவுட்ஃபிட். இது வந்து புது ட்ரெஸ் கிடையாது, ஏற்கனவே இருந்த ட்ரெஸ் தான் இந்த வருஷம் வந்து நாங்கள் போட்டுக்கிட்டோம். ஏன்னா இந்த டைம் ஊரில் இருந்தால் எப்படி இருந்தாலும் ட்ரெஸ் எடுத்தால் ஊரில் இருந்தால் கொரியர் பண்ண சொல்லணும். நாங்கள் வந்து பொங்கலுக்கு கொரியர் பண்ண சொல்லியிருக்கோம். தீபாவளிக்கு இருக்கிறதே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு
ஆதி வந்து கிண்டர் கார்டன்லேருந்து கொஞ்சம் ஏர்லியாகவே கூட்டிகிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி லீவ் போடலான்னு தான் பிளான். பட் வந்து மேடம் என்னன்னு தெரியலை, இன்றைக்கி நான் போயே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டா. சரின்னு ரெடி பண்ணி கொண்டு போய் காலையில் அவசர அவசரமாக விட்டுட்டு வந்தேன். ஆனால் கொஞ்சம் ஏர்லியாக ஒரு 1:30 போலேயே போய் கூப்பிட்டு வந்துட்டோம். வந்து அவளுக்கு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணி விட்டு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த லைட் செட்டப்க்கு இந்த கொஞ்சம் கேண்டில்ஸ் எல்லாம் வாங்கி இந்த வீடு டெக்கோர் பண்ணுறதுக்கு. எல்லாத்துக்குமே குட்டீஸ் இருக்குது. கேண்டில்ஸ் எல்லாம் கீழே வச்சா கொஞ்சம் கை வச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வர்றதுக்குள்ளே கொஞ்சம் செட்டப் பண்ணி ஒரு வீடியோ மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாத்தையும் செட்டப் பண்ணிட்டு இருந்தேன். ஆதியெல்லாம் நல்லா ரெடி பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த லைட் செட்டப் அவளுக்கு வந்து நான் காட்டினேன். அவளோட ரியாக்ஷன் மட்டும் பாருங்களே. இப்படிதான் இருந்தது அவளோட ரியாக்ஷன். சரி, சாமி கும்பிட்றதுக்கு மட்டும் அளவா ஒரு 4-5 வடை வந்து போட்டு எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் எல்லாரும் வந்ததுக்கப்புறம் சாப்பிடும்போது சூடாக போட்டுக்கலான்ட்டு ஒரு 4-5 வடை மட்டும் சாமி கும்பிட்றதுக்காக ஃபர்ஸ்ட் போட்டு எடுத்து வச்சுட்டேன். ஊரில் நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி நிறைய பட்டாசு வெரைட்டிஸ் எல்லாம் இங்கே இல்லைங்க. இந்த டைமே நான் 2-3 கடை ஏறி இறங்கினேன் இந்த பட்டாசுக்காக. உள்வாத்தில் இருந்தது கம்பி மத்தாப்பு. போன டைம் பூண்டு பட்டாசு குழந்தைங்க நல்லா வெடிச்சாங்க. சரி, இந்த டைம் அது கொஞ்சம் நிறைய வாங்கலான்னு தான் போயிருந்தோம். பட் இந்த டைம் வந்து பூண்டு பட்டாசே இல்லை. கம்பி மத்தாப்பு தான் நிறைய கிடைச்சது. வெடிக்கிற வெடியும் இருந்தது. பட் இங்கே நம்மளுக்கு அலோடு கிடையாது. அதனால சரின்னு கம்பி மத்தாப்பு மட்டும் கொஞ்சம் நிறைய வாங்கிட்டு வந்துட்டோம். நான் லைட் பற்ற வைக்கும் போது எதுக்கு என் பின்னாடியே சுற்றுறான்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒவ்வொரு கேண்டிலாக ஏற்றிட்டு இருக்கேன். ஒவ்வொரு கேண்டிலாக ஊதி விட்டுட்டே வந்துட்டு இருந்தா. இது தாங்க ஃபைனல் எங்கள் வீட்டோட செட்டப். எல்லாரும் வர்றதுக்கு முன்னாடி இது இப்படி ஒரு செட்டப் பண்ணி இது ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டேன். அழகா இருந்தது அன்னைக்கு பாக்குறதுக்கு. இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் தீபாவளி வைப் வந்த மாதிரி இருந்தது. கடைசியில பாத்தீங்கன்னா கரெக்டா இது எடுத்து முடிக்கிறோம். எல்லாருமே வர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஒரு 4:30 போல. வாங்க 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 வாங்க. எல்லாரும் ஒன்னா சேர்ந்தோன்னே குட்டீஸ் எல்லாம் கையில பிடிக்கவே முடியல. ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாடினாங்க. சரி, எல்லாரும் வந்த உடனே டீ ஃபஸ்ட்டு போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்து கீழே போய் பட்டாசு வெடிச்சுக்கலாம். ஏன்னா பால்கனியில் நின்று வெடிக்க முடியாது, ஏன்னா புகை வரும். அதனால வந்து கீழே வந்து பார்க்குக்கு போய்க்கலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். அன்றைக்கி ஃபுல் வெஜிடேரியன் மீல். என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஃப்ரெண்டு வந்து 2-3 ஸ்வீட் செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க. இன்னொருத்தங்க என்னோடய ரெசிபியே ஃபாலோ பண்ணி லட்டு செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க. டின்னர் மெனு பார்த்தீங்கன்னா சாப்பாடு, சாம்பார், புளிக்குழம்பு, கூட்டு, பொரியல், அப்பளம், அதுக்கப்புறம் வடை, பாயாசம், லட்டு, முறுக்கு, அதுக்கப்புறம் மில்க் ஸ்வீட்டு நிறையா இருந்ததுங்க. ஃபர்ஸ்ட்டு சாமிக்கு படைச்சி சாமி எல்லோரும் கும்பிட்டு அதுக்கப்புறம் கீழே போய்க்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். அன்றைக்கி வீட்டில் ஒரு 15 மெம்பர்ஸ்க்கு மேலே வீடே கலகலன்னு இருந்தது. காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் கொஞ்சம் டல்லாக போகிற மாதிரி ஒரு தீபாவளி ஃபீலே இல்லாமல் இருந்தது. எல்லோரும் வச்சுருக்கிற ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி இருந்தது. பட் ஈவினிங் எல்லோரும் ஒன்றா சேர்ந்ததுக்கப்புறம் குட்டீஸும் பார்த்தீங்கன்னா எல்லோரும் ரொம்ப நாள் கழித்து வந்து எல்லோரும் ஒட்டுக்கா இருக்காங்க. ஒரு ஃபேமிலி 2 ஃபேமிலி அப்படி மீட் பண்ணிப்போம். பட் எல்லாரும் ஒட்டுக்கா மீட் பண்ணி எல்லா குட்டீஸும் ஒட்டுக்கா கேதர் ஆகி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதனால எல்லாரும் ஒன்று சேர்ந்தோன்னா அவங்களையும் கையில் பிடிக்க முடியலை. நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் சர்க்கிள் ஃப்ரெண்ட்ஸுங்க. இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அமைஞ்சிட்டா போதும், நம்ம எதுக்குமே பயப்பட தேவையில்லை. குழந்தைங்களுக்கும் விளையாடுறக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. அண்ணா ஒருத்தங்க லாஸ்ட் இயர் வாங்கின பூண்டு பட்டாசு இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொண்டு வந்திருந்தாரு. இவங்க எல்லாரும் கம்பி மத்தாப்பு வெடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பூண்டு பட்டாசும் நல்லா வெடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வந்தோம்.
ஃபர்ஸ்ட் வந்து குட்டீஸ் எல்லாத்தையும் சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் ஜென் சாப்பிட்டு எங்களை விட்டாங்க. நாங்க நல்லா அரட்டை அடிச்சு சாப்பிட்டு முடிச்சு எல்லாரும் கிளம்பும்போது 10:30க்கு மேல ஆயிடுச்சு. இதுதாங்க இந்த வருஷம் எங்களோட தீபாவளி. இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.